அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, வாஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் எல்லாருக்கும் ஓரளவு வாஸ்து, நம்மளால் வாஸ்தை பற்றி பேசலை. ஒரு வாஸ்து என்பது என்ன? 4 மூலை தான் வாஸ்து. நம்ம வீட்டோடைய 4 மூலை தான் வாஸ்து. இந்த 4 மூலையில் எப்படி இருக்கணும், 4 மூலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீட்டின் வடகிழக்கு தான் பிரதானம். வடகிழக்கு என்பது ஈசானியம். இந்த ஈசானியத்தில் தான் தெய்வ சக்தி இருக்குது. அந்த குடும்பத் தலைவர் ரொம்ப தலை நிமிர்ந்து நடப்பதற்கு அந்த ஈசானியம் சிறப்பாக இருக்கணும். ஈசானியம் பள்ளமாக இருக்கணும். அந்த ஈசானியத்தில் தொட்டி, நிலத்தடி நீர் தொட்டி தாராளமாக வைக்கலாம். வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். வீட்டின் ஈசானிய மூலையில் மரம் இருக்கக்கூடாது. மரத்தை தள்ளி வைக்கலாம், ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த காணருடைய இதிலிருந்து என்ன சொல்லணும்னா, அந்த கிளைகள் போய் மறைக்கும் போது அங்கே இருந்து ஈசானியத்திலிருந்து வருகின்ற சக்திகளை இது மறைக்கும். ஒரு சின்ன தண்ணியில் ஒரு குப்பை கட்டினாலும் கூட தண்ணி தேங்கி நிற்கணும். அதனால் வீட்டோடைய ஈசானிய மூளைக்கு தள்ளி, நல்லா தள்ளி அந்த கொப்புகள் என்ன சொல்லலாம்னா ரொம்ப படர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வச்சிட்டீங்க, தெரியாதனமாக வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த கொப்புகள் வளர வளர அந்த கார்னரில் போகிற கொப்புகளை வெட்டி விட்டுருங்க. 2வது அக்கினி மூலை. அக்கினி மூலையில் தயவு செய்து என்ன செய்யுங்க, லெட்டின் பாத்ரூம் வைக்காதீங்க. நெருப்பு என்பது மனிதனுடைய உயிர் மாதிரி. நெருப்பு என்பது மனிதனுடைய உயிர். இந்த நெருப்பு உடலில் குறைந்து விட்டால், குளிர்ச்சி ஏற்பட்டு விட்டால் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வீட்டோடைய என்ன சொன்னான்னா ஈசானிய மூளைக்கு என்ன சொன்னால் குரு பகவான் அதிபதி. அக்கினி மூளைக்கு என்ன சொன்னால் சுக்கிர பகவான் அதிபதி. அப்போ அந்த அக்கினி மூலையில் எக்காரணத்தை கொண்டும் என்ன சொல்கிறோன்னா வாழை மரத்தை வைக்காது. ஏன்னா வாழை மரத்திற்கு அடிக்கடி நீர் ஊற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அடிக்கடி நீர் ஊற்ற இல்லைன்னா அது இலைகள் கருகி போயிடும். அப்போ நம்ம நமக்கு என்ன செய்யணும், இலை கருகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணீர் அடிக்கடி ஊற்றுவதனால் அந்த தண்ணீர் என்ன நெருப்பின் சக்தி உள்ள இடத்தில் போய் தண்ணீரை ஊற்ற 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 அந்த வீட்டினுடைய பெண் நலிந்து விடுவாள். அந்த வீட்டில் இருக்கிற பெண் டிப்ரெஷன் மைண்ட், டென்ஷன், தேவையில்லாத நோய்கள், பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துடும். அப்போ எந்த மூலையில் போய் அடர்த்தியான ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது. எந்த மூலைக்கும் அடர்த்தி வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா வடக்கு கிழக்கில் மரங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கட்டையான பூச்செடிகளை வைத்து கொள்ளலாம். ஏன்னா அது அதிகமாக உயரம் வளராது. அந்த சக்திகளை மறைக்காது. அப்போ எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா ஈசானிய மூலையில் என்ன சொன்னா மரங்கள் வைப்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போ தான் குடும்பத் தலைவர் நீண்ட ஆயுளோடு இருப்பார். அதற்கடுத்து அக்கினி மூலையில் எக்காரணத்தை கொண்டும் செலதார தண்ணி போகக்கூடாது. அதில் நீங்கள் அதில் ஒரு செடி வச்சுட்டோம், செலதார தண்ணி போட்டும் 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 நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வீட்டுக்கு பெண்ணுக்கு நோய் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, எங்கே தான் வைக்கலாம் அப்படின்னா மேற்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இடம் விட்டு அழகான மரங்களை வளருங்கள். உங்களுக்கு பெரிய சேஃப்டி. கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற வைப்ரேஷன் வேணும், வடக்கு பக்கத்தில் இருக்கிற வைப்ரேஷன் வேணும்னா அந்த இடத்தில் தயவு செய்து மரங்களை வளர்க்காதீர்கள். மரங்களை வளர்க்காது. பூஜை ரூம் சில பேர் என்ன சொல்கிறான்னா நிருதி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வச்சாலும் தப்பு இல்லை. ஈசானியத்தில் பூஜை ரூம் வச்சாலும் தப்பு கிடையாது. ஈசானியம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஈசானியத்தில் ஒரு பூஜை ரூம் இருந்தால் பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். சில பேர் குழப்பிக்கிட்டுலாம் இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் என்ன சொன்னால் பெட்ரூம் எங்கே போடுறோம், பெட்ரூம் என்ன சொன்னால் தென்மேற்கு மூலையில் தான் போடுறோம்.
போடணும். பெட்ரூம் வந்து தென்மேற்கு மூலையில் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் போடும்போது என்ன சொன்னோன்னா, அங்கே வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். அந்த கட்டிலுடைய வெயிட்டேஜை தாங்கக்கூடிய சக்தி வந்து அங்கே இருக்கிறது. எப்பயுமே வந்து என்ன சொல் போகத்திற்கு அதிபதியாகிய ராகு பகவானுடைய இடம் அந்த இடம். போகத்திற்கு அதிபதியான ராகுவோடைய இடத்துல தான் கட்டில் போடணும். அப்போ போகம் நன்றாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல கட்டில போடணும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல கட்டில போடணும். அப்போ சந்தோஷத்தை வந்து அள்ளி வாரி வழங்க, அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே சந்தோஷம் வேணும். ஆணும் பெண்ணுக்கும் ஒரு சந்தோஷம் வேணும், லக்ஸுரிஸ் வேணும்னா தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய மூலையில் கட்டில் போடுங்க. அங்கே பூஜை ரூம் வந்து சில பேர் வச்சுருக்குறாங்க. என்ன பொறுத்தல ஈசானியத்தில் பூஜை ரூம் வைங்க, நல்லாயிருக்கும். ஈசானியத்தில் பூஜை ரூம் வைப்பது நல்லது. வடமேற்கு மூலையில் லெட்டின் பாத்ரூம் வைங்க. வடமேற்கு மூலையில் வந்து லெட்டின் பாத்ரூம் வைங்க. இதுதான் வாஸ்து. இது போய் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ, நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே என்ன மாதிரி அமைப்பு இருக்க வேண்டி இருக்கிறதோ அந்த அமைப்பில் தான் அந்த வீடு வந்து நமக்கு அமையும். ஜாதக கட்டத்தை நம்மளால் மாற்ற முடியுமா? டெஃபினட்டாக மாற்ற முடியாது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இதில் என்னென்னா, வீடு என்பது எந்த இடத்திலும் 4 கார்னர்லும் வெட்டு இருக்கக்கூடாது. உள்ள தள்ளி இது பண்ணி கட் பண்ணி போயிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னான்னா துருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரே ஷேப்னா வந்து என்ன சொன்னான்னா, இங்கிட்டு என்ன சொன்னான்னா வந்து நீள அகலம் கரெக்டாக இருக்கணும். இதில் வெட்டு என்று சொல்லக்கூடிய கட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பேச வந்தது என்ன சொன்னால், நோய் வருவதற்கு ஒரு ஆதிபத்தியம் உடையதை தென்மேற்கு மூலை ஒரு வீட்டில் வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய அந்த வாயு மூலை கட்டாகி இருந்தால், அந்த வாயு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் இருக்கின்ற நபருக்கு கண்டிப்பாக சுகர் வரும். அந்த சுகர் வந்து என்ன சொன்னான்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அப்போ வடமேற்கு மூலை என்பது வாயு மூலை. இந்த வாயு மூலை அந்த வீட்டில் கெட்டு போயிருந்தால், அந்த இடத்தில் சரியாக இல்லாமல் இருந்தால், அந்த வீட்டோடைய அந்த குடும்பத் தலைவருக்கோ அல்லது தலைவிக்கோ சுகர் வந்துவிடும். அப்போ அதை கண்டிப்பாக சரி பண்ணணும். ஒரு வீடை பார்த்தவுடன் கரெக்டாக அது வந்து ஒரு நீளம் அகலம் அப்படிங்கும்போது சதுரமாக இருக்கக்கூடாது, செவ்வகமாக இருக்கணும். நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாக இருக்கணும். இதான் வீடு. நீளம் அதிகமாகவும் அகலம் வந்து நீளத்தை விட கம்மியாக இருக்கணும். ஒரே ஷேப் 40 இந்த பக்கம் 40 அந்த பக்கம் 40ன்னா வந்து என்ன சொன்னோன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சரி வராது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே நீளத்தை விட அகலம் கம்மியாக தான் இருக்கும். அகலத்தை விட வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீளம் கூடுதலாக இருக்கணும், நீளத்தை விட வந்து அகலம் கம்மியானதாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் அந்த வீடு விசேஷமாக இருக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய தலை எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு விதி இருக்குது. கால் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு இருக்குது. இந்த உடம்பில் ஏதாவது ஒரு வித்தியாசமான உருவமாக இருந்தால் எல்லோரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க, ஊனமாக பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி வடமேற்கு மூலையில் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் குடும்பத் தலைவருக்கு சுகர் போன்ற நோய்கள் வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்துடும். அப்போ இதுக்கு நீங்கள் வடமேற்கு மூலையை சரி பண்ணுங்கள். அப்படி எங்களால் சரி பண்ண முடியாது, எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வசதிகள் இல்லை, நாங்கள் கெட்டிட்டோம், எங்களால் முடியாதுன்னா அந்த வடமேற்கு மூலையில் எப்பயுமே வந்து என்ன சொல்லணும்னா ஒரு நீலக்கலர் வந்து என்ன சொல்லணும்னா நோவாட்ஸ் பல்பு எப்பயுமே 24 ஹவர்ஸ் எரியிறாப்புல போட்டு வச்சு 24 ஹவர்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு என்ன சொன்னேன்னா அந்த வைப்ரேட் பவர் வந்து என்ன சொன்னான்னா தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும், தாக்கத்தை வந்து உறுதியாக குறைச்சிடும். அப்போ தாக்கத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொல்லலாம்னா தப்பித்து கொள்ளலாம். அதாவது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கத்தான் செய்யும். எத்த பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எத்த பெரிய கீழ் மட்டத்தில் இருந்தாலும் அமைய வேண்டியது என்பது நம்மளுடைய 4ஆம் இடத்தை வச்சு தான். அது கொஞ்சம் வலிமையாக இருந்துச்சுன்னா நல்லா அமைஞ்சிடும், கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன தான் அமையும்.
இதற்கு சொல்யூஷன் என்பது வீட்டோடைய வாயு மூலை கொஞ்சம் என்ன சொன்னான்னா பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணணும். ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணணும். அப்போ அந்த ஆஞ்சநேயர் தரிசனம் என்ன சொன்னோன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் விஸ்வரூப தரிசனம் என்பது, அதாவது மனிதன் கடவுளை போய் பார்க்குறான், ஆனால் கடவுள் மனிதனை பார்க்கின்ற நேரம்தான் விஸ்வரூப தரிசனம். முதல்ல காலையில் என்ன சொல்கிறான்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கிற பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு கடவுள் மனிதனை பார்ப்பார். அதுதான் விஸ்வரூப தரிசனம். அப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்தை பிரபலமான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போய் அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன சொல்கிறேன்னா முதல்ல பூஜை பண்ணி திரை போட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. திரை போட்டு திறந்து விடும்போது அவர் முதலால் நம்மளை தான் பார்ப்பார். நம்ம பார்க்குற மாதிரி நம்ம நல்ல தூரத்தில் இருந்தாலும் நல்லா பார்ப்பார். முதல் தரிசனம் பிரபலமான கோயில்களில் என்ன சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அந்த சிறப்பான பூஜைகள் நடக்கிறது. அதற்கு காசு கட்டி பல கொஞ்சம் ஆயிரங்கள் கட்டி என்ன சொன்னால் பார்க்குறவங்கள் உண்டு. அது அவங்களுடைய கர்மா. திருப்பதி கோயிலில் 10,000 ரூபா கட்டி என்ன சொன்னான்னா அந்த பிரம்ம முகூர்த்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா அது அவனுடைய கர்மா. எது ஒன்றுமே கர்மா தான். இல்லை எதுவுமே வேண்டாம், ஒரு காலையில் போய் ஒரு பிள்ளையாரை கும்பிட்றோம், ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு மாலையை போடுறோம், ஒரு சங்கடகர இதுதான் என்னுடைய வாழ்க்கைனா அதுவும் உங்களுடைய கர்மா தான். சில பேர் கோயிலாக சுற்றுவோம், அது அவனுடைய கர்மா. சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு என்ன சொல்கிறேன்னா எனக்கு இதுதான் என்னால் முடிஞ்சது, இது வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதும் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கர்மா தான். அலைச்சல், போக்குவரத்து, அதிகமான விரயம், தெய்வத்தை பார்ப்பது எல்லாமே உங்கள் ஜாதகம்தான். என்னை பொறுத்தளவில் வாஸ்து என்பது ஈசானியம், அக்கினி, நிருதி, வாய், இந்த 4 தான். இதில் எது பாதிப்பு இருந்தாலும் இருக்கிறது நாங்கள் என்ன செய்ய அப்படின்னா அந்த எந்த இடத்தில் இந்த 4 கார்னரில் என்ன சொன்னான்னா பாதிப்பு இருந்தால் 4 கார்னர்லேயுமே பாதிப்பு இருக்கு என்ன செய்ய அப்படின்னா 4 கார்னர்லேயும் வீட்டுக்குள்ளே என்ன சொன்னால் அதுக்கு ஒரு பல்பை என்ன சொன்னான்னா நீட்டாக இது ப்ளூ கலர் நோ வாட்ஸ் பல்பு போட்டு 21 வருஷம் அணைக்காதீங்க. பல்பு வெடிக்கலாம் செய்யாது. உங்கள் ஊரில் வாஸ்து குறை இருக்குது, ஏதோ நிம்மதி இல்லை, தன்மைகள் இல்லை அப்படின்னா எப்படி இந்த 4 கார்னரில் ரூம் இருக்கும். ஒன்று பூஜை ரூம் வச்சுருப்பீங்க, அது ஈசானியத்தில். அடுப்பாங்கடம் அக்கினி, பெட்ரூம் என்ன சொன்னான்னு நிருதி, வாயு மூலையில் லெட்டின் பாத்ரூம் இருக்கும். இந்த இடங்களில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் 4 ப்ளூ கலர் பல்பை மாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். பெட்ரூமில் என்ன சொன்னால் நீல கலர் பல்பு என்ன சொன்னோன்னா போட்டு போடுங்க, சண்டை வராது. லெட்டினில் என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துல லெட்டின் இருந்ததுன்னா, இல்லை ஒரு வீட்டில் என்ன சார் லெட்டினை தவிர என்ன சொன்னால் விருந்தினர் தங்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கோம் சார் அப்படின்னா அந்த ரூமில் ஒரு நோ வாட்ஸ் பல்பு போட்டு விடுங்க. எங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஈசானியத்தில் ஒரு ரூம் இருக்குது சார், அங்கே சாமியெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பல்பை போட்டு விடுங்க. அடுப்பாங்கணத்தில் ஒரு ப்ளூ கலர் பல்பு விடுங்க. வாஸ்து கோளாறு நீங்கும், உண்மையாகவே நீங்கும். நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அர்த்தம் பொருளாதார வசதி இருக்குன்னு அர்த்தம். பொருளாதார வசதி இல்லாத என்னத்தை சிந்திப்பான்? அவனால் சிந்தித்து செயல்பட முடியாதே. அப்போ என்ன செய்வான்? ஏழைக்கேற்ற எல்லோருண்டு தான். எதுவுமே நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப பயந்தீங்கன்னா எதுவும் நடக்க வேண்டியது. நீங்கள் ஆத்மார்த்தமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மனதிற்கு குறையும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன தர்மத்தை பண்ணுங்கள். இந்த சுகர் போன்ற கொடிய நோய்கள் வந்துவிட்டது அப்படின்னா அங்கே உங்களுடைய வாயு மூலையில் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கணும் இல்லையா? எல்லா மனிதனுக்குமே என்ன சுகர் போன்ற கொடிய நோய்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுடைய நீண்ட ஆயுளோடு இருக்கணும். குழந்தை குட்டிகளை கல்யாணம் முடித்து பேரம்பேத்தி பார்க்குற வரைக்கும் இருக்கணும் இல்லையா? அதற்காக
இந்த இலகுவான பரிகாரத்தை செஞ்சு ஆஞ்சநேயர் வழிபாடை பண்ணுங்கள். தினமும் ராமநாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுடைய உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி சில மாத்திரைகள் செட் ஆகும். சுகரை குணப்படுத்த முடியாது, வந்துருச்சுன்னா குணப்படுத்த முடியாது. ஆனால் ஹை லெவல் போய் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபால்ட்டு இந்த மாதிரி வராமல் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக காலார 1 மணி நேரம் நடங்கள். 1 மணி நேரம் நடக்கணும். 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடணும், டைம் போயிடணும். கரெக்டாக ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் என்ன சொல்லுவாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டாரு, ஏன் ஜாமி நான் வளர்றது நீ கெடுக்க நடந்தீர்கள் என்று சொன்னால் நடக்க 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 சனிக்கு பிடிக்கும். ஆஞ்சநேயரை கும்பிட 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 வாயு மூலையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். நோவாட்ஸ் பல்பை வீட்டுக்குள் மாட்டி விடுவதனால் எந்த வாஸ்து குறைவு இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வாஸ்து பகவானுடைய படத்தை வடக்க பார்த்து உங்கள் வீட்டுக்கு ஹாலில் மாட்டி விடுங்க. டெய்லி என்ன சார் 2 பத்தி காட்டுங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.